அடடா, சீரியல் ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரிக்கு என்னாச்சு, கையில் இவ்வளோ பெரிய கட்டோடு இருக்காங்களே அப்படின்னு இப்போ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான ஷாக்கிங்கில் இருக்காங்க. எஸ், என்னாச்சு அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது சாய் காயத்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்றவங்கள கொஞ்சம் காலம் நடித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க அந்த சீரியலில் வந்து நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால அதுலேருந்து குவிட் பண்ணிட்டாங்க. அது தொடர்ந்துமே அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தது. அதாவது நீ நான் காதல் அந்த சீரியல் நடிச்சாங்க. அதுலயுமே மெயின் ரோல் தான். ஆனா அதுல இருந்துமே சடனா அதுல இருந்து குவிட் பண்ணிட்டாங்க. என்னடா இவங்க இப்படி குவிட் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சாய் காயத்ரி நடிக்கிறது மட்டும் இல்லாம சொந்தமா காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும் போது அதுல ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்துல மெஷின்ல அரைக்கும் போது சாய் காயத்ரி கை அதுல சிக்கிருச்சாங்க. அதனாலதான் கையில பெரிய அடியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க சிகிச்சை பெற்று கையில பெரிய கட்டோட இருக்கிற போட்டோவை இப்ப அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு, பாவமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இன்னும் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி பெருசாக சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு, அது திருஷ்டி பட்டுருச்சு போல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே சரியாயிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே நம்ம சாய் காயத்ரி அவர்கள் நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம்.